ஒரு பசுமையான மலைகளாலும் வயல்களாலும் சூழப்பட்ட சிறிய கிராமம். அங்கிருக்கும் ஒரு எளிய வீட்டில் வாழ்கிறான் மனோ, ஒரு கூலி தொழிலாளி. அதிகாலை சூரியன் எழும் முன் எழுந்து தோளில் பழைய துணி வைத்துக் கொண்டு வேலை தேடி கிளம்புகிறான். அவன் கைகளில் பணம் இல்லை, ஆனால் உள்ளத்தில் பக்தி நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலும் மற்றும் திருநாள்களில் பசி இருந்தாலும் தாகம் இருந்தாலும் முருகனை வணங்காமல் போவதில்லை. தன் வழியில் செல்லும்போது ஒரு சிறிய முருகன் கோயிலில் நின்று விடுகிறான் மனோ. அவனுக்கு மலர் கூட வாங்க முடியாத நிலை. இருந்தாலும் கைகளை கூப்பி தலையை வணங்கி சொல்கிறான், ஓம் சரவணபவா. ஒரு நாள் சோதனை நாள். அன்று அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வீட்டிற்கு வெறுமையாக திரும்புகிறான். அவன் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் கிடக்கிறார். வீட்டில் உணவும் இல்லை, பணமும் இல்லை. தெருவில் நடக்கும்போது ஒரு முதிய பிச்சைக்காரர் பசியுடன் நடந்து வருகிறார். பிச்சைக்காரர் குரலில் தாழ்வுடன், தம்பி, கொஞ்சம் சாப்பாடோ அல்லது ஒரு டீயோ சாப்பிட கிடைக்குமா? பசியால் சோர்ந்து போச்சு. மனோவிடம் உள்ள பணம் 6 சென்ட் மட்டுமே. அது தாய்க்கு மருந்து வாங்க வைத்திருந்தது. ஆனால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பிச்சைக்காரரிடம் அந்த பணத்தை கொடுக்கிறான். இது என்னிடம் உள்ள கடைசி பணம். இது உங்களுக்கு தேவைப்படுது. என் தாய்க்கு நான் வேற வழி பார்த்துக்கிறேன். பிச்சைக்காரர் ஒரு சிறிய புன்னகையுடன் முருகனாக உருமாறி அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, அடுத்தவர் மீது இரக்கம் கொண்ட நீ நலமுடன் வாழ்வாய் என்று கூறி மறைந்து விட்டார். அவன் வீட்டிற்கு திரும்பும்போது அவன் அதிர்ச்சி அடைகிறான். அவனது தாயார் எழுந்திருக்கிறார். அடுப்பில் சமைக்கிறார். முந்தைய காலியான பாத்திரங்கள் இப்போது அரிசி, பருப்பு, காய்கறிகள் மற்றும் மருந்துகள் கொண்டு நிரம்பியுள்ளன. அடுத்த நாள் மனோ மீண்டும் கோயிலுக்கு செல்கிறான். இன்றும் ஒரு மலரும் இல்லை, பணமும் இல்லை. ஆனாலும் அவன் தலை வணங்குகிறான். முருகா, என்கிட்ட பொருள் இல்ல, ஆனா ஒரு நம்பிக்கை நிறைந்த இதயம் இருக்குது. அதையே உனக்கு தர்றேன்.